ஹிஜாப் பேன் இன் கர்நாடகா. நேற்றுலேருந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய ஹீட் டிபேட்டாக வந்து போயிட்டுருக்கிற ஒரு டாபிக் தான் இது. அதாவது கர்நாடகா சிஎம் சித்தராமையா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸான ஸ்கூல்ஸு காலேஜஸில் கர்நாடகாவில் ஹிஜாப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக வந்து ஒரு பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் அவர்கிட்டேருந்து வந்த ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் அதாவது சித்தராமையா அவருடைய தரப்புலேருந்து இன்னும் ஹிஜாபை வந்து பேன் பண்ணுறதா இன்னும் ஒரு முடிவு எடுக்கலை, டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. சப்போஸ் பேன் பண்ணுறதா இருந்தால் இந்த அகாடமிக் இயர்லேருந்து வந்து பேன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ரிப்ளையாக அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவில் வந்து மதங்களுக்கிடையே அமைதியை வந்து நிலைக்குலைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சித்தராமையா திரும்ப ஒரு முறை வந்து அழுத்தமாக என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் தான் வந்து இந்த மாதிரி ஹிஜாப் இது மாதிரியான விஷயத்தை வச்சு ஓட்டுக்காக வந்து ஒரு அரசியல் வந்து பண்ணாங்க, மாணவர்களுக்கிடையே வந்து தூண்டிவிட்டு. ஆனால் நாங்கள் வந்து அது மாதிரி பண்ணலை, ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஆனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ ஹிஜாப்ன்றது இப்போ ஒரு யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து நாங்கள் எந்த தடையும் முழுசாக போடலை அப்படின்னு அவர் பக்கத்துலேருந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஹிஜாப் விவகாரம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இது வந்து புதுசு இல்லை. 2022 வந்து பார்த்தோம்னா ஒரு பெண் வந்து ஒரு காலேஜ் கேம்பஸில் அல்லாஹூ அக்பர் அப்படின்னு வந்து அவங்க கத்துனதாக இருக்கட்டும், இன்னொரு குரூப் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அவங்கள வந்து சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க பதிலுக்கு சொன்னது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து கர்நாடகாவில் ஆல்ரெடி நடந்தது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் ஹிஜாப் பற்றி வந்து நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, ஏன் கர்நாடகாவில் இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஹிஜாபோட இந்த விவகாரத்தில் என்னுடைய வியூஸ் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹிஜாப் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே வந்து எப்பவுமே வந்து ஒரு பேசும் பொருளாக போயிட்டுருக்கிற ஒரு டாபிக் தான். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒரு புயல் வந்து வருது, அது மாதிரி ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு விஷயமாவது எப்படியா இருந்தாலும் வந்துடும். ஸோ அந்த வகையில் தான் இந்த விஷயமும் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து ஹிஜாப் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு வந்து நானே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் காரணமாக தள்ளி போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு ஆதரவு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இங்கே எல்லா இடங்கள்லையும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஈரான் மாதிரியான நாடுகளில் அங்கே வந்து பெண்கள் ஹிஜாப் சரியாக அணியலை அப்படின்னா அவங்க மேலே வந்து ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை, தண்டனைலாம் வந்து கொடுக்கறத கூட வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சில நாடுகளில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா, யூஎஸ், யூகே இது மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் ஓரளவுக்கு வந்து ஒரு பெண் வந்து ஹிஜாப் போடுறது போடாதது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹிஜாப் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய ஒரு நம்பிக்கையிலையும் சரி, இல்லை அவங்களுடைய ஷரியத் சட்டத்திலையும் சரி, இல்லை அவங்களுடைய இறை தூதர் முகமது நபி அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி பார்த்தோம் அப்படின்னா, ஹிஜாப் அப்படிங்கிறது ஹிஜாப் மட்டும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இஸ்லாமில் ஒரு ஆடை கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு அவசியமாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் கோட் ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இஸ்லாமிய ஆண்களுக்கு வந்து ஒரு பைஜாமா, குர்தா அது மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடும், பெண்கள் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புர்கா, ஹிஜாப் இது மாதிரியான விஷயங்களும் வந்து அவங்களுக்கான ஒரு ப்ரொசீஜராக இருந்துக்கிட்டு தான் வருது. இந்த ஒரு ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய வந்து அரசியல் கருத்துக்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி இருக்குது. நம்ம நாட்டிலே கூட பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெண் அடிமைத்தனத்தின் ஒரு அடையாளம் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து இது ஒரு முற்போக்குத்தனம், இது வந்து ஒரு பழமைவாதம், இது வந்து ஒரு பிற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி மிக்சடான நிறைய விஷயங்கள் வந்து ஹிஜாபுக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மிக்சடான கருத்து அப்படிங்கிறது ஹிஜாப் மேலே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த டாபிக் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் இதில் நம்மளால் முடிஞ்சது ஒரு சில விஷயங்களை ஹிஜாப் பற்றி இந்த இடத்துல வந்து சொல்லி ஆகணும். அதுவும் வந்து ஒரு சால்வேஷன் கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹிஜாப் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் தான், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது எங்கே வந்து ஒரு நெகட்டிவாக மாறுது அப்படின்னா, இந்த ஹிஜாப் வந்து ஒரு பெண் போடலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெண் சல்வார் காமீஸு, இந்த துப்பட்டா இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாலும் கூட அதுக்கு மேலே நீங்கள் ஏன் வந்து ஹிஜாப் போடலை அப்படின்னு அவங்கள வந்து மிரட்டுறது, த்ரெட் பண்ணுறது, அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் இந்த ஹிஜாப் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது தான் ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெண் வந்து போடுறதும் போடாததும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடை கட்டுப்பாடு அப்படிங்கிறது வெறும் இஸ்லாமுக்கு மட்டும் வந்து கிடையாது. ஏன்னா எல்லா மதங்கள்லையும் சொன்னப்பட்டது என்னென்னா, கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், ஹிந்துயிசமாக இருக்கட்டும், ஜெயினிசமாக இருக்கட்டும், சீக்கிசமாக இருக்கட்டும், இல்லை புத்திசமாக இருக்கட்டும், எல்லா மதங்களையும் வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டாக ஒரு ஃபுல்லி கவர் பண்ணி ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு டீசெண்டாக இருக்கணுன்ற அந்த ஒரு சிமிலர் பாயிண்ட்டை தான் வந்து எல்லா இடங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து ஹோலி புக்ஸாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா மதங்கள்லையும் ஒரு சிமிலராக தான் இருக்கும். கரண்ட் சிச்சுவேஷன் குளோபலி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் இஸ்லாமை ஃபாலோ பண்ணுற பெண்கள் இன்னமும் வந்து ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீவிரமாக கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எனி ப்ரொஃபஷன், எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும், டாக்டராக இருக்கட்டும், இல்லை நர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ், ஈவன் சவுதி அரேபியா மாதிரியான கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து இப்போ முக்கியத்துவம் வந்து பெரிய அளவில் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி கம்மியானாலும் அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இஸ்லாமிய பெண்கள் அது அவங்க வந்து போடுறதும் போடாததும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்சஸாக தான் இருக்குது. ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனி ஸ்டேட், எனி கண்ட்ரி, எனி நேஷன் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு முழு சுதந்திரம் தர வேண்டியது அப்படிங்கிறது அந்த ஒரு அத்தாரிட்டியோட கடமை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சரில் ஒருவேளை கர்நாடகாவில் இந்த ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் பேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கிளாஸ் ரூம்ஸில் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது எல்லாருமே வந்து யூனிஃபார்மில் இருக்காங்க. அங்கே இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஹிஜாபில் வந்து இருக்கக்கூடாது. அங்கே வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு லேக் ஆகுது அப்படிங்கிறது காரணத்துக்காக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் படித்த ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஹிஜாப் அப்படிங்கிறது கேம்பஸ் வரைக்கும் வந்து அலோடு இருக்கும். ஆனால் உள்ளே வந்து கிளாஸ் ரூமில் வந்து அலோடு இருக்குமானா இருக்காது. ஏன்னா கேம்பஸ்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆகும்போது அதுக்குன்னு வந்து ஒரு தனியாக ஒரு செப்பரேட் ரூம் வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் பார்த்தோன்னா அவங்க வந்து மார்னிங் வந்து வரும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஈவினிங்கும் அவங்க வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து வருவாங்க, போவாங்க. ஸோ இது மாதிரியான ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி கர்நாடகாலையும் இது மாதிரியான ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை அதை விட்டுட்டு வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்து உள்ளே போட்டுகிட்டே வரக்கூடாது, இது வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் கேம் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அட் த சேம் டைம் ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெண் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை அவங்கள வந்து அப்போஸ் பண்ணுறதும் அதுவும் கூட ஒரு தவறான விஷயம் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ ஃபைனலி என்னுடைய வியூஸ், என்னுடைய ஒப்பீனியன் என்ன ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் கம்பல்சரி ஹிஜாப்க்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியா இருந்தாலும் ரிலீஜியஸ் வைஸும் சரி, இல்லை இந்த சொசைட்டிக்கும் இல்லை ஏதோ ஒரு வகையில் அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு வந்து அதை கம்பல்சரி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. முன்னாடி சொன்ன மாதிரி தான் போடுறதும் போடாததும் அவங்களோட தனிப்பட்ட ஒரு உரிமை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன் வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். எவ்வளோ ரீல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அதில் வந்து எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு கண்டென்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து சில பேர் கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. பெண்கள் கூட வந்து இப்போ ஃபேமிலியோட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து டீசெண்டாக பண்ணுறாங்க பெண்கள். ஆனால் சில பேர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு 50% பேர் அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அரைங்குறையமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கேவலமான ஒரு சில விஷயங்களெல்லாம் பண்ணி அது மூலயமா வந்து வியூஸ் வந்து இது பண்ணணும், அது மூலயமா வந்து காசு சம்பாதிக்கணும், அது மூலயமா வந்து ஒரு பிராண்ட் ஆகணும், ரீச் பண்ணணும், க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டீசெண்டாக ஒரு ஃபேமிலியோட இல்லை ஒரு டீசெண்டான ஒரு ட்ரெஸ் கோடில் வந்து போட்டோம் அப்படின்னா வியூஸ் போகாது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து தெரியுது. ஆனால் இப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேயே வந்து அவங்களுக்கு பெரிய ரீச் கிடைக்கும். அவங்க ஐஃபோன் வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு பிராண்ட் ஆகலாம், இல்லை ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம், இல்லை ஒரு செலிப்ரிட்டியாக கூட ஆகலாம், ஒரு பெரிய லெவலில் வரலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. சினிமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, இல்லை சொசைட்டியில் வந்து சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் தெரியல. ஆனால் சில பேர் வந்து இப்படி தான் எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது எப்படி எந்த இடத்துல ஒரு சோஷியல் மீடியாவில் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கேவலமான ஒரு முறையில் பண்ணி அதன் மூலயமா அப்படி வந்து ஒரு குறுக்கு வழியில் ஒரு ரீச் ஆகணும், ஒரு க்ரோத் ஆகணும், ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயம்தான்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிஜாபை வந்து அப்போஸ் பண்ணுறவங்க இது மாதிரி ஒரு கேவலமாக வந்து வீடியோஸ் பண்ணுறவங்கள வேணால் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். ஸோ ஹிஜாப் மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வியூ ஹிஜாப்க்கு எப்போவுமே வந்து நான் வந்து ஒரு ஆதரவு, நான் வந்து சப்போர்ட் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் ஹிஜாப் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய வியூஸ் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.